ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த பேஜ் ஆஃப் சட்டமும் நானும். இன்னைக்கு நம்ம பேஜில் புகார் கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கம்ப்ளைண்ட் அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த ஏன்ற நபர்கிட்ட பீன்ற நபர் அடிக்கடி பிரச்சனை பண்ணுறாரு. தேவையில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா பண பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பி என்ற நபர்கிட்ட ஏன்ற நபர் அதிகமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த வேலையில தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஏ என்ற நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுப்பாரு. அந்த பெட்டிஷன் என்ன மாதிரி ஒரு பெட்டிஷன் இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பெட்டிஷனை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய முழு விவரங்கள் அந்த பெட்டிஷன்ல இருக்கணும். அப்புறம் யாரு கிட்ட கொடுக்குறாங்க, அனுப்புனர் பெறுநர் அட்ரஸ் தெளிவா இருக்கணும். அப்புறம் கண்டென்ட், என்ன விஷயம் சொல்ல வரோமோ. ஒரு புகார்ல மெயினா இருக்க வேண்டியது டேட் ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது என்னைக்கு தேதியில அந்த சம்பவம் நடந்தது, எத்தனை மணியில நடந்தது, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் எங்க வைத்து நடந்தது, இன்னொன்று பாதிக்கப்பட்ட நபர் யாரு, பாதிப்பை உருவாக்கிய நபர்கள் யாரு. இந்த விவரங்கள் எல்லாமே தெளிவா அந்த புகார் மனுவில் அடங்கி இருக்கணும். இந்த புகார் மனுவை ஒன்ஸ் நீங்க காவல் நிலையத்தில் கொடுத்ததுக்கு அப்புறம் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு புகார் மனு ரசீது CSR அப்படின்ற ஒன்றை தருவார். அந்த CSRல நீங்க யார் மேல புகார் கொடுத்தீங்களோ, யார் அந்த புகார் மனுவை விசாரிக்கிறாங்களோ அந்த விசாரணை அதிகாரி பெயர்லாம் அடங்கி இருக்கும். இன்கேஸ் நீங்க புகார் 1ஆம் தேதி கொடுத்துட்டீங்க, 10ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை காவல் நிலையத்தில் அப்படின்னா நீங்க உடனே சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் இருப்பாரு, தாலுகா அந்த இடத்துல துணை காவல் கண்காணிப்பாளர் இருப்பார், அதாவது DSP. அவங்க கிட்ட ஒரு மேல்முறையீட்டு மனுவை இந்த தேதியில நான் இந்த காவல் நிலையத்துல புகார் மனு கொடுத்தேன், அதுக்குண்டான ரசீது கொடுத்தாங்க, ஆனா மேற்படி புகார் மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு நீங்க அப்பீல் பண்ணலாம். மேற்கொண்டு புகார் மனுவை எப்படி தயார் செய்வது என்ற சந்தேகங்கள்லாம் இருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ.